ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்று மாலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. சீக்ரெட் ஆஃப் த ஹியூமன் ஸ்பிரிட் உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. பிலிப்பியர் 2:5 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. எந்த சிந்தை? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. இதுவரைக்கும் நம்மகிட்ட வேற சிந்தை இருந்தது, கெட்ட சிந்தை இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசமான சிந்தை இருந்தது, இருமாப்பான சிந்தை இருந்தது. ஸ்தோத்திரம். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பு சிந்தை உள்ளவர்களாயிராமல். ஸ்தோத்திரம். 6:17 தீமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். கிறிஸ்து நமக்கு மாமிசத்தில் பாடுபட்டபடினாலே நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தைகளை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 4:1. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு பலவிதமான சிந்தை இருந்து, ஒழுக்கமற்ற சிந்தை, கேடுகட்ட சிந்தை, ஸ்தோத்திரம், வீணான சிந்தை, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி பல தவறான சிந்தைகள்லாம் நமக்குள்ள இருந்தது. இப்போ நம்ம என்ன படித்தோம்? பிலிப்பியர் 2:5 கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கணுமா? அந்த சிந்தையை உங்களுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தான் சிந்தை உடையவரே உள்ள ஆவியாக இருக்கிறார். ஆகவே உங்கள் ஆவிக்குள்ள ஆவியின் தேவன், ஆவியின் கிறிஸ்து, கிறிஸ்துவின் ஆவி, தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறபடினாலே அந்த ஆவியானவருடைய சிந்தனையை கொண்டு எதெல்லாம் நீங்கள் சிந்திக்கணுமோ அதெல்லாம் சிந்திக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் நீங்கள் எதையோ சிந்திச்சிங்கன்னா அந்த சிந்தனை பிம்பம் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வந்து நிற்கும். மாமாவை நினைச்சா மாமா வந்து நிற்பார். தூரத்தில் படிக்கிற பிள்ளைகளை நினைச்சா பிள்ளைகள் வந்து நிற்கும், சிந்தையில் பிம்பமாக வந்து நிற்கும். ஒரு கெட்ட காரியத்தை நினைச்சோம்னா அந்த கெட்ட காரியத்துக்குரியவர்கள் வந்து முன்னால் நிற்பாங்க. இதெல்லாம் கடவுள் படைத்த படைப்பில் உள்ளது. வீழ்ச்சி நிமித்தம் இப்படி மோசமாக போச்சு சிந்தை. ஸ்தோத்திரம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை நினைப்பான் என்றால் பெண்ணு வந்துடுவான். ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புவாள் என்றால், நினைப்பாள் என்றால் அவர் வந்து நின்றுவார் முன்னால். உருவமாக இல்லாவிட்டாலும் பிம்பமாக வந்து நிற்பாங்க, நினைவில் வந்து நிற்பாங்க, உயிரோடு வந்து நிற்பாங்க. செத்து போனவங்களை அம்மாவோ அப்பாவோ நினச்சிட்டிங்கன்னா அவங்க பிம்பமாக வந்து உங்களுடைய சிந்தையில் முன்னால் வந்து நிற்பாங்க. உருவமெல்லாம் உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? இப்போ உங்கள் ஆவிக்குள்ளும் ஆவியானவர் வந்து விட்டார். கிறிஸ்துவின் ஆவி வந்து விட்டது. கிறிஸ்துவின் ஆவியுடையவன் அவருடையவன். இப்போ கிறிஸ்துவின் ஆவியை உள்ளே வந்துட்டால் கிறிஸ்துவின் சிந்தையும் உங்களுக்குள்ள இருக்கு. ஓகே. அப்போ இந்த சிந்தையை கொண்டு எதை சிந்திக்கணும்னா உங்கள் நல்ல வாழ்க்கையை சிந்திக்கணும். வாலிபர்கள் நல்ல படிப்பை சிந்திக்கணும். நோய் உள்ளவர்கள் தங்கள் நோய் போவதை சிந்திக்கணும். விடுதலை பெறாதவர்கள் விடுதலை பெற்றதை சிந்திக்கணும். விடுதலை அடைஞ்சதை சிந்திக்கணும். விடுதலை இல்லாமல் இருக்கலாம், நான் விடுதலை அடைஞ்சிட்டேன், இயேசு என்னை விடுதலை ஆக்கி விட்டார், என்னை நீதிமான் ஆக்கி விட்டார், என்னை பரிசுத்தவன் ஆக்கி விட்டார், அப்படி ஆலயம் ஆக்கி விட்டார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. க்ளோரி டு காட். அப்போ கிறிஸ்துவின் சிந்தை எதுக்கு உள்ள வச்சிருக்கு? உங்களுக்குள்ள வச்சிருக்குன்னா இதுக்கு தான் வச்சிருக்கு. இது சொல்லி கொடுக்கல. சொல்லி கொடுத்துருந்தா உங்க லைஃப் எப்படி ஆயிருக்கும்? ஃபேமிலி எப்படி ஆயிருக்கும்? என் தேவனே, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த ஆவியின் சிந்தையை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறதுனால நீங்க நல்ல சுகத்தை சிந்திங்க, உங்களோட ஆரோக்கியத்தை சிந்திங்க.
ஸ்தோத்திரம். உங்கள் விடுதலையை சிந்திங்க. உங்கள் சாபமான காரியம் தொலைந்து போவதை சிந்திங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கை உங்களுக்கு வருவதை சிந்திங்க. இந்த உலகத்தில் ஆசீர்வாதமா இருப்பதை சிந்திங்க. செழிப்படைந்த மக்களா இந்த உலகத்தில் பூமியில் வாழ்வதை சிந்திங்க. ஸ்தோத்திரம். ஞானம் அறிவு என்ற பொக்கிஷத்தில் வளர சிந்திங்க. கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம். அந்த கர்த்தரே உள்ளே இருக்கிறார். இந்த உலகத்தில் ஞானத்தில் சிறந்தவராக மாற முடியும். நீங்க அறிவில் சிறந்தவராய், ஆற்றல் மிக்கவராய், கண்டுபிடிப்புகளில் ஆற்றல் மிக்கவர்களாய், வினோதமானவைகளை யூகித்து செய்கிறவர்களாய் நீங்கள் மாற முடியும். அந்த சிந்தை உங்களுக்குள்ள இருக்கு. பெஸ்லல் அப்படிப்பட்டவன். பழைய ஏற்பாட்டில் வினோதமானவரை யூகித்து செய்யக்கூடியவன். ஏனென்றால் ஞானத்தின் ஆவினால் அவன் நிரப்பப்பட்டிருந்தான். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் யூகிக்க முடியும், விசித்திரமானவர்களை வடிவமைக்க முடியும், ஆற்றல் மிக்கவர்களை நீங்கள் செய்ய முடியும். ஏனென்றால் இந்த ஒழுங்கினமான பூமியை கிறிஸ்துவின் சிந்தை என்ன செய்தது என்றால் ஒளிமயமான உலகமாய் படைத்தது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று ஸ்தோத்திரம் அவர் வாய்விட்டு சொன்னார். எங்கிருந்து வந்தது? ஒரு மனதில் இருந்து, சிந்தையில் இருந்து வந்தது. அதே சிந்தை உடையவர், மனம் உடையவர் உங்களுக்குள் இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட சிந்தை உங்களுக்குள் இருக்கிறதுனால வாட்ஸ்அப்பை விட முடியலையா? செல்போனை விட முடியலையா? உன் ஃபேஸ்புக்கை விட முடியலையா? தகாத நண்பர்களை, சிநேகிதனை, பாய் ஃப்ரெண்டை, கேர்ள் ஃப்ரெண்டை விட முடியலையா? உன்னால விட முடியாது. விட வைக்கிற ஆவியின் தேவன் உன் ஆவிக்குள் வந்து விடுவார் என்றால் நீ தானாவே விட்டுடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுற்றிலும் நீங்கள் விடுதலை அடைந்து வாழ்வதை சிந்தியுங்கள். பரலோகத்தின் சித்தம் பூமியிலே நிறைவேற சிந்தியுங்கள். பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படட்டும். அப்படி பரலோகத்தில் என்ன சித்தம்? நீ நோயோட வாழணும், நீ சாபத்தோட வாழணும், நீ தரித்திரத்தோட வாழணும், நீ கெட்டு போய் வாழணும், நீ நரகத்துக்கு போகணும், நீ கெட்டு அழியணும், நீ தகாததை விரும்பி தகாத வாழ்க்கையை அமைத்து நீ தவறாக வாழ்ந்து தவறாக வாழ்க்கை முடியினதான் பரலோகத்தின் சித்தமா? இல்லை. பரலோகத்தில் நோய் கிடையாது, பரலோகத்தில் சாபம் கிடையாது, பரலோகத்தில் கெட்டது கிடையாது, பரலோகத்தில் சண்டை கிடையாது, பரலோகத்தில் பொருளி கிடையாது, பரலோகத்தில் பொய் கிடையாது, பரலோகத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக உபவாசம் கிடையாது, பரலோகத்தில் நொந்து போவது கிடையாது, உடைந்து போவது கிடையாது. ஸ்தோத்திரம். பரலோகத்தில் மகிழ்ச்சி. போன உடனே கண்ணீர் யாவையும் துடைப்பாராம். அங்க கண்ணீருக்கு வழியே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க கண்ணீருக்கு வழியே இல்லை. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படணுமா? யாரை கொண்டு? ஆவியின் தேவன் உங்களுக்குள் இருந்து உங்கள் சிந்தை வழியாக செயல்படுத்த விரும்புகிறார். அப்போ பரலோகம் போல அந்த பூமியை மாற சிந்தியுங்கள். ஏசாயாவுக்கு அந்த சிந்தனை இருந்தது. ஐயோ 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 ஐயோன்னு சொல்லி 1ஆம் அதிகாரத்திலேருந்து ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஐயோ தான் ஏசாயா சொல்லுவது. ஸ்தோத்திரம். சாராயத்தை கலப்புல சாராயத்தை நாடி குடிக்கிறவனுக்கு ஐயோ. எல்லாத்துக்கும் அவரு ஐயோ பிரசங்கியார் ஏசாயா. ஐயோ போடுற பிரசங்கியார். உனக்கு ஐயோ, உன் பிள்ளைக்கு ஐயோ, உன் குடும்ப குட்டிகளுக்கு ஐயோ என்று ஐயோ போடுகிற பிரசங்கியார் ஏசாயா. 6ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுதுதான் அவர் பரலோகத்தின் தேவனை பார்க்க ஆரம்பித்தார். பூமி முழுவதும் மகிமையால் நிறைந்திருக்கிறதை கண்டார். இதுவரைக்கும் பாவமும் அசுத்தமும் விக்கிரகங்களும்
சூனியங்களும் எல்லாம் கலந்திருப்பதை பூமியில் மேல் கண்ட அவர் இப்பொழுது கண்கள் மாற்றப்பட்டு இப்பொழுது அவர் எவ்விதமாக பார்க்கிறார் என்றால், ஓ, பூமி முழுவதும் மகிமையாய் கண்டார். ஸ்தோத்திரம். கண்கள் கண்டது, சிந்தை சிந்திக்க ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த பூமி முழுவதும் மாறுவதை சிந்தியுங்கள். உங்கள் சுற்றிலும் உள்ள மக்கள் மாறுவதை சிந்தியுங்கள். ஸ்தோத்திரம். எல்லா இன மக்களும் மாறுவதை சிந்தியுங்கள். இந்த மாவட்டம் மாறுவதை சிந்தியுங்கள். இந்த தேசம் மாறுவதை சிந்தியுங்கள். இந்த தேசனுடைய சாபங்கள் எல்லாம் நீக்கப்படுவதை சிந்தியுங்கள். தேவனுடைய ஆள்கை இந்த பூமியிலே வருவதை சிந்தியுங்கள். ஸ்தோத்திரம். 1000 10,000 மக்கள் சபைக்கு வருவதும் மாறுவதுமாய் சிந்தியுங்கள். தேவனுடைய ஜனங்களாக, புது சிருஷ்டியின் மக்களாக, கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக ஜனங்கள் எல்லாம் மாறுவதை சிந்தியுங்கள். ஸ்தோத்திரம். ஓ காட், glory to God. தேவனுடைய ராஜ்யத்தின் மக்களாக மாறுவதை சிந்தியுங்கள். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். உங்கள் வீடு, உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தார் அளவில்லாத வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள சிந்தியுங்கள். படிக்கிறவனே, நீ அளவற்ற படிக்கிறதை சிந்தி. வேலை செய்கிறவர்களே, நீங்கள் அதில் திறமசாலியாய் மாறுவதை சிந்தியுங்கள். எதற்கு கிறிஸ்துவின் சிந்தை? எதற்கு ஆவியானவர் உள்ளே இருந்து, ஆற்றல் மேய்க்கவர் உள்ளே இருந்து அப்படிப்பட்ட சிந்தையை கொடுக்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை மீண்டும் நான் திருப்புகிறேன். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவாவியானவர் ஜலத்தில் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று கண்டார். வெளிச்சத்தை இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. 1 முதல் 5 வரைக்கும் வாசித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியை முழுவதையும் மாற்றி அமைத்தார். ஜலத்தில் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் எல்லா ஒழுக்கக்கேடானவர்களை நீக்கினார். ஒழுங்கின்மைகளை நீக்கினார். வெறுமையை நீக்கினார். இருளை நீக்கினார். ஸ்தோத்திரம். உண்மைதானா? ஸ்தோத்திரம். அப்போ இந்த பூமியே மாற்றி அமைத்த அந்த ஆவியானவர் தேவகுமாரனா பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவின் ஆவியாக அவர் இன்று இருக்கிறார். ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 4:22 வாசிக்கும் போது உங்கள் ஆவியோடு கிறிஸ்து இருப்பாராக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அதே ஆவியின் தேவன் உங்களுக்குள் இருந்து எல்லா ஒழுக்கக்கேடான தீமைகள் எல்லாவற்றையும் கலைந்தெறிந்து, ஸ்தோத்திரம், glory to God, எல்லாத்தையும் டோட்டலா மாற்றி அமைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா, நாம் எல்லாரும் மாமிசத்தின் எண்ணத்தினால், அறிவினால், புத்தியினால் தகுதிக்கு மிஞ்சிய பல காரியங்களை செஞ்சோம். அதையே எண்ணி செயல்பட்டோம். நல்லதையும் கெட்டதையும் செஞ்சோம். இங்கு இந்த மாமிச எண்ணங்களுக்கும் சிந்தைகளுக்கும் உணர்வுகளுக்கும் அறிவுக்கும் இடமே கிடையாது. அதெல்லாம் முடிந்து போய்விட்டது. அதை மறுதலிக்க வேண்டும். இங்கு ஆவியின் சிந்தை, இங்கு ஆவியானவர் குடியிருந்து உங்கள் மனதையும் உங்களுடைய மாமிசத்தையும் உங்களுடைய அறிவையும் அவர் ஆட்கொண்டு நடத்துவது மட்டும்தான். முற்காலங்களில் நம்முடைய மனசும் மாமிசம் விரும்பியதை நம்ம தைரியமாக பல மிஞ்சின காரியத்தை செஞ்சோம். பார்த்தீங்களா? செயல்பட்டோம் அல்லவா?
அத்தனையும் இப்போ ஸ்டாப். அதை மறுதளிச்சிடணும். இனி நான் அதை செயல்படுத்த மாட்டேன். தேவனே, நீரே ஆவியாக இருந்து, ஸ்தோத்திரம், பிரைஸ் காட், நீர் என்னுடைய சிந்தை நடத்த வேண்டும். ஏனென்றால் அந்த சிந்தை மரணம். மாமிச சிந்தை என்னது? மரணம், மரணம், மரணம். முற்காலங்களிலே நம்ம மாமிசத்தோடு சிந்தித்து தகுதிக்கு மிஞ்சி காரியத்தை செஞ்சோமல்லவா, அதெல்லாம் மரணம், மரணம், மரணம். இப்போ உங்க ஆவிக்குள் குடியிருக்கிற ஆவியின் தேவனிடம் நிமிடந்தோறும் உறவு கொண்டு நல்ல எண்ணங்களை உங்கள் ஆவியில் இருந்தே பயன்படுத்தி கொண்டே இருங்கள். நொடிதோறும், நிமிடந்தோறும். குழம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்கு புரிஞ்சலா? எண்ணத்தில் நீங்கள் குழம்பிக்கொண்டு எதையாவது சிந்தித்து கொண்டு, அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டா, இவன் மோசக்காரனாக இருக்கிறான், இவன் சண்டாளனாக இருக்கிறான், இதையே சிந்தித்து சிந்தித்து வாழ்க்கையை சூனியமாக்கி கொள்ள வேண்டாம். தொடர்ந்து இந்த வேதபாட சத்தியங்களை கேட்டு வருகிற நீங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், க்ளோரி டு காட், உங்கள் ஆவிக்குள் இருக்கிற ஆவியின் தேவனை கொண்டு உங்கள் சிந்தையை மாற்றி அமையுங்கள், எண்ணங்களை மாற்றி அமையுங்கள், உணர்வுகளை மாற்றி அமையுங்கள், உணர்ச்சிகளை மாற்றி அமையுங்கள், பேசுவதை மாற்றி அமையுங்கள். இனிமேல் நீங்கள் டிஸ்கரேஜான வார்த்தையை பேசிகிட்டு இருக்க வேண்டாம். அவன் கெட்டு போயிடுவான், அவன் அழிஞ்சு போயிடுவான், அவன் பிறந்திலிருந்தே அப்படி தான், உருப்பட மாட்டான். வேண்டாம். உங்கள் வாய் சிருஷ்டிக்கக்கூடியது என்றால் சிருஷ்டிகர் உங்களுக்குள் இருக்கிறார். உங்கள் வாயிலிருந்து நலமான வார்த்தைகள் புறப்பட்டு போகட்டும். லாசர்வே, எழும்பி வா, அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுங்கள். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு, அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுங்கள். ஸ்தோத்திரம். எனக்கு பின்னே வா, மனுஷர்களை பிடிக்கலாக்குவேன், அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுங்கள். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இயேசு சொன்னது போல் சொல்லுங்கள். பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். இவளும் ஆபிரகாமுடைய குமாரத்தி, இவளை விடுவிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி இயேசு விடுவித்தார். 18 வருஷமாய் கூனியா இருந்த பெண்ணை. அப்படிப்பட்ட நல்ல காரியத்தை செய்யுங்கள். ஏனென்றால் ஆற்றல் மிக்கவர், அளவற்றவர். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் ஆவியில், ஆவியின் சிந்தையாக உங்கள் ஆவிக்குள்ளேயே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட சிந்தை உங்களுக்குள் இருக்கிறபடியினாலே, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இங்கிருந்து எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முற்காலத்தில் நாம் செயல்பட்ட எண்ணம், மனம், இதெல்லாம் ஸ்டாப். இப்பொழுது ஆவிக்குள் இருக்கிற ஆவியானவர் மூலமாக இப்போ அதை அண்டர்டேக் எடுத்துட்டு, முன்ன ஆகாயத்து பிரபு உள்ளே இருந்து மனசையும் எண்ணத்தையும் உணர்வையும் சிந்தையும் ஆளுக செஞ்சான். இப்போ அவன் லெஃப்ட் ஆயிட்டான், வெளியே போயிட்டான். எபேசியர் 2:2 அவன் ஓடிட்டான். இப்பொழுது உங்களுக்குள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக கிறிஸ்துவின் ஆவி உள்ளே வைக்கப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவன் போயிட்டான், இனி அவன் கிடையாது, உங்களுக்குள்ள கிடையாது. அவன் போனபடினால இப்போ இந்த ஆவியானவர் இருந்து, உங்க ஆவியில் இருக்கிற ஆவியானவர் இருந்து இந்த சிந்தையை, இந்த எண்ணத்தை, இந்த உணர்வை எல்லாவற்றையும் அவர் நடத்தி உலகத்தையே கலக்க, வடிவமைக்க உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் இனி வேறு மனுஷர்களாக இருப்பீர்கள், மாற்று மனுஷியாக இருப்பீர்கள், புது சிருஷ்டியாக இருப்பீர்கள். புது உலகை உங்களால் படைக்க முடியும், புது காரியங்களை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓ காட், தேசத்தில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய மாமனிதர்களாக உங்களை மாற்ற முடியும். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ முன்னாட்கள் உங்க ஆவி மரித்தது என்று சொல்வார்கள். மரித்ததுன்னா என்ன அர்த்தம் என்றால், காது சிலருக்கு இருக்கும், காது கேட்காது, செத்து போயிட்டுன்னு சொல்லுவாங்க.
வாய் நாக்கெலாம் இருக்கும், சிலர் ஊமையாக இருப்பாங்க, பேச்சு செத்து போயிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் 2 கண்ணும் அவர் பார்க்குற மாதிரியே தெரியும், ஆனால் கண்ணு 2ம் பிளைண்டு, கண்ணு தெரியாது, கண் பார்வை செத்து போய்விட்டது. கண்ணு இருக்குது, காது இருக்குது, வாய் இருக்குது, வாய் பேசாது. காது இருக்குது, காது கேட்காது. கண்ணு இருக்குது, கண்ணு பார்க்காது, இருந்தும் செத்தது. அதுபோல் உங்களுக்குள்ள ஆவி இருந்தது, செயல்படாமல் செத்த நிலையில் இருந்தது. செத்ததுன்னா டெத் ஆயிட்டுன்னு கிடையாது, செயல்படாத நிலையில் இருந்தது. ஸ்தோத்திரம். அந்த ஆவி இப்போது எப்படி இருக்கிறது என்றால் வல்லமையான ஆவியாக மாறிவிட்டது. வாசிப்போமா? எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் எப்படி மாறிச்சு, எப்படி மாறிச்சின்னு பாருங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் மனதை குருடாக்கி வச்சிட்டான். ஏன் குருடாக்கணும் மனசை? மனம் இருக்கு, ஆனால் குருடா இருக்கு, டெத்தாகி போச்சு. எதுக்காக குருடாக்கணும்? தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை அவன் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. சரி, இந்த மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி என்னன்னு பார்க்கணும் இல்லையா? அதான சீக்ரெட்டு. இதுதானே அறியக்கூடாதுன்னு சொல்லி இப்பிரபஞ்சத்தின் தேவன் மனதை கூடாக்கி இருக்கிறான். அந்த பிரைஸ்கா ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி என்ன? 6ஆம் வசனத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தான் அவர். இயேசுவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகி ஒளியை தோன்ற போனும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் இப்பொழுது பிரகாசித்து கொண்டிருக்கிறாரு. ஆதியாகமம் 1:2 இருளிலிருந்து வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னார் அல்லவா? அவர் தான் இந்த சுவிசேஷம், அவர் தான் இந்த சுவிசேஷத்தின் ஒளி, அவர் தான் கிறிஸ்து. இப்பொழுது எங்கள் இருதயங்களில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மகத்துவமான கிறிஸ்துவ வல்லமைய எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை, இந்த புதையல மண்பாண்டமாகிய எங்களுடைய சரீரத்திலே நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். எங்களுக்கு சரீரத்துக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, ஒரு பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம், ஒரு புதையலை பெற்றிருக்கிறோம். அவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவனாகிய கிறிஸ்து தான், அவர் தான் சுவிசேஷத்தின் ஒளி. இவரை எவனும் கண்டிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா கலையும் பூமியில கூடாக்கி வச்சிருக்கிறான். இந்த மகாபெரிய தேவன் ஆற்றல் மிக்கவர், வல்லமை மிக்கவர், மகத்துவம் உள்ள வல்லமையானவர் எங்களுக்குள்ள இந்த மண்பாண்டவத்துக்குள்ள இப்பொழுது தங்கி இருக்கிறார், பிரகாசிக்கிறார் என்று சொல்லுகிறார். இப்போ உங்க ஆவி வல்லமையாக மாறிவிட்டது. உங்க ஆவி எப்படி ஆகிட்டு? வல்லமையான ஆவியாக இருக்கு. சரிங்களா? ஸ்தோத்திரம். அப்ப வேற எதுவும் வல்லமை கிடையாது. வல்லமை உடையவரே உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் பவுல் சொல்லுகிறார், இந்த வல்லமையான தேவன், மகிமையான கிறிஸ்து, இருதயங்களிலே பிரகாசிக்கிறவர், இந்த உலகம் அறிஞ்சிடக்கூடாதுங்கிற இந்த பொக்கிஷத்தை, இந்த புதையலை, இந்த மர்ம புதையலை சண்டால சாத்தான் எல்லா மனசையும் கூட ஆக்கிட்டான். ஆனால் இவர் எங்களுக்குள்ள இருக்கிறார், எங்கள் ஆவிக்குள்ள இருக்கிறார். அந்த வல்லமையான தேவன் வெளிச்சத்திலிருந்து இருளிலிருந்து வெளிச்சத்தை உதிக்க கடவுள் என்று சொன்ன அந்த வல்லமையான தேவன் இப்போ இந்த சரீரமாகிய மண்பாண்டத்துக்குள்ள உள்ள இருக்கிறார். இப்போ நான் சொல்வதை கேளுங்க. உங்கள் ஆவியில் இருக்கிற ஆவியின் தேவனோடு தொடர்பு கொள்ள, நீங்கள் தொடர்பு கொள்ள அவர் உங்களுக்குள் உட்பிரவேசித்து இருக்கிறார். நீங்கள் அவரோடு கூட தொடர்போடு கனெக்ஷனில் இருக்கத்தக்க, அவரோடு தொடர்போடு கூட கட்டாகாமல், லைன் கட்டாகாமல் அவரோடு 24 ஹவர்ஸும்
உங்கள் சொப்பனங்களிலையும் தூக்கத்திலையும் தரிசனத்திலையும் எல்லாத்திலையும் அப்படி லிங்க் விட்டு போகாதபடி தொடர்புகளில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவே உங்கள் ஆவிக்குள் உட்பிரவேசித்து நிரந்தரமாக உள்ள குடி இருக்கிறார். இப்போ உங்கள் ஆவி எப்படி மாறிட்டது? வல்லமையாக மாறிவிட்டது. வல்லமையின் ஆவியானவர் அவர் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விடுவேன். வல்லமையின் ஆவியானவர் இப்பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்கள் ஆவி இப்போ எப்படி இருக்கு? முன்ன டெத்தாக இருந்தது, எம்டியாக இருந்தது, காலியாக இருந்தது, செயல்படாமல் இருந்தது. கண் இருந்து கூடுது போல, காது இருந்து செவிடு போல, வாய் இருந்த பேசப்படாமல் ஊமையாக இருந்தது போல, ஆவியும் செயல்படாமல் டெத்தாக ஒன்றும் இல்லாமல் அம்போன் கிடந்தது. இந்த அம்போன் கடந்த இந்த ஆவிக்குள்ள ஆவியானவர் உட்பிரவேசித்திருக்கிறார். எதற்கு? நீங்கள் தொடர்புலே இருக்கணும் என்பதற்காக. அதனால என்னாச்சு? உங்கள் ஆவி வல்லமையாக மாறி விட்டது. ஸ்தோத்திரம். ஆகவே உங்கள் ஆவி வல்லமையாக மாறினது மட்டுமல்ல, இன்னொன்று அடைஞ்சிருக்கு. உங்கள் ஆவி இப்போ உயிராக இருக்கு. ஏனென்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஆவி ஜீவன் உள்ளவர் மூலம் ஜீவனாகிவிட்டது. யோவான் 1:5. அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஆகவே அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவரே ஜீவாதிபதி. அப்போஸ்தலர் 3:15 பேதுரு சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள். அப்போஸ்தலர் 3:15. ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் 30:20 உபாகமம். தேவனே சொன்னார், ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் நான் தான். ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் நான் தான் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டில் சொன்ன தேவனே யோவான் 1:5 அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஸ்தோத்திரம். 3:15 அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் ஜீவனுக்கே அதிபதி, உயிர்களுக்கெல்லாம் அதிபதி, உயிரை உண்டாக்கின அதிபதி, உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களையும் உண்டாக்கின அதிபதி, அவரை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ ஜீவனுக்கெல்லாம் அதிபதியாகிய மர்ம ரகசியமானவர், மறைக்கப்பட்டவர், காணப்படாதவர், இருளிலிருந்து வெளிச்சத்தை உதிக்க சொன்ன ஆவியின் தேவன், ஜீவாதிபதி இப்பொழுது உங்கள் ஆவிக்குள் ஜீவனாகி ஆவியாகி உள்ளே இருக்கிறார் 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 இருக்கிறார். வேறு ஆவியாக மட்டுமல்ல, ஜீவனாகி இருக்கிறார் உங்களுக்குள். ஆகவே தான் 1 யோவான் 5:11 நித்திய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. 5:12 கிறிஸ்துவின் உடையவன் ஜீவனை உடையவன் சொல்லப்பட்டிருக்கு. நித்திய ஜீவன் நமக்குள்ளே இருக்கான். இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை உடையவன் நித்திய ஜீவனை உடையவன் 5:12. ஓகே. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் நம்ம லிங்க் பண்ணணும். உபாகம் 30:20 இயேசு சொன்ன யோவான் 1:5 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் 3:15 நம்ம லிங்க் பண்ணாதான் மேட்ரே புரியும். அப்போ உங்கள் ஆவியில் என்ன பெற்றிருக்கீங்கன்னா, மரித்து உயிர்த்தெழுந்த ஆவியின் தேவனுடைய ஜீவனையே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அப்ப இங்கிருந்து புறப்பட வேண்டியது என்னன்னா, ஜீவன் புறப்பட்டு போகணும், வாழ்வு புறப்பட்டு போகணும். உங்களுக்குள்ளேருந்து வாழ்வு புறப்பட்டு போகணும், ஜீவன் புறப்பட்டு போகணும். அதுக்காக தான் ஜீவனா உள்ளே இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுதா? உங்க ஆவிக்குள்ள ஜீவனையே பெற்றிருக்கீங்க. ஆகவே அங்கிருந்து புறப்பட வேண்டியது என்ன? உங்கள் ஆவியிலிருந்து புறப்பட வேண்டியது ஜீவன். இந்த பூமிக்கு வாழ்வு கொடுப்பதெல்லாம் உங்க மூலமா புறப்பட்டு போகணும். எதிர் வீட்டுக்காரங்களுக்கு வாழ்வு கொடுப்பதெல்லாம் உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு போகணும். பக்கத்து வீட்டுக்கு வாழ்வு கொடுப்பதெல்லாம் உங்கள் மூலமா புறப்பட்டு போகணும்.
உங்க வீட்டில் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்குள்ள புறப்பட்டு போகணும். வாழ்வு தரும் இயேசு உங்களுக்குள் இருந்து பிரைஸ்கார் எல்லாருக்கும் இந்த பூமி முழுவதும் புறப்பட்டு போகணும். இதுதான் பரலோகத்தின் சித்தம் பூமியில நிறைவேற வேண்டும். ஹலோ, உங்களுக்கு புரியுதா? உங்களுக்குள் இருந்து இந்த பூமியில் வாழ்வு புறப்பட்டு போகணும். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜனங்களை பிளஸ் பண்ணுங்க. நீர் ஜீவனானவர், ஜீவனையே எல்லாருக்குள்ளேயும் வைத்திருக்கீங்க. கிறிஸ்துவின் உடையவன், ஜீவனை உடையவன். நித்திய ஜீவன் அவருக்குள் இருக்கிறது. ஜீவனே இப்போது என்னுடைய ஆவிக்குள் இருக்கிறது. வாழ்வே எங்கள் ஆவிக்குள் இருக்கிறது. வாழ வைக்கிறவரே முடிப்பிலுடைய ஆவிக்குள் இருக்கிறீங்க. இப்பொழுது இதை கேட்கிற செய்தியை கேட்கிற மக்களுக்குள் இருந்து அநேகருக்கு நல்ல வாழ்க்கை புறப்பட்டு போகட்டும். அற்புதமான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாமே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மீண்டும் சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். அதுவரை நாம் ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணுவோம். God bless you. அதுவரைக்கும் பாஸ்டர் ஜி ஜாஷ்வா மாஸ்லா மணி. இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை தாய்க்கும் கல் நீரையா, மூளை கல்